இந்த தருணத்தை சாதாரணமா எடுத்துக்காதே. நான் இப்போது உன்னிடம் பேசுகிறேன். நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் அது தற்செயல் இல்லை. உன் மனம் நீண்ட நாட்களாக ஒரு பதிலை தேடிக் கொண்டிருக்கிறது. அந்த தேடலுக்கு இன்று நான் நேராக பதில் சொல்ல வருகிறேன். முழுவதும் கேட்கும் முன் மனதார ஒரு லைக் அழுத்து. அது ஒரு செயல் மட்டும் இல்லை, நான் கேட்க தயாராக இருக்கிறேன் என்று உன் உள்ளம் கொடுக்கும் சம்மதம். என் அன்பு பக்தனே, நீ வெளியுலகத்துக்கு காட்டும் முகம் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சுமையை நான் தெளிவாக அறிவேன். யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாத அழுத்தம் உன்னை அமைதியாக சோர்வடைய செய்கிறது. சில இரவுகளில் நீ அமைதியாக படுத்துக்கொண்டு மேல்தளத்தை பார்த்தபடி என் வாழ்க்கை எப்போது திரும்பும் என்று கேட்டிருக்கிறாய். உன் வாயால் வெளிவராத அந்த கேள்வி என் காதில் விழுந்தது. நீ உன் முயற்சியை யாரும் மதிக்கவில்லை என்று நினைத்தாய். உன் பொறுமைக்கு பலனில்லை போட தோன்றியது. ஆனால் நான் உன் அருகில் இருந்து ஒவ்வொரு முயற்சியையும் பார்த்து கொண்டிருந்தேன். நீ அனுபவிக்கும் தாமதம் தண்டனை அல்ல, அது தயார் நிலை. ஒரு மலை உச்சிக்கு ஏறும்போது கடைசி சில அடிகள்தான் அதிக சோர்வை தரும். அதனால் அந்த உச்சி இல்லை என்று அர்த்தமில்லை. நீ இப்போது அந்த கடைசி ஏற்றத்தில் இருக்கிறாய். உன் மனம் சில நேரங்களில் தளரலாம். இவ்வளவு செய்தும் ஏன் பலனில்லை என்று கேட்கலாம். ஆனால் நான் உனக்காக வைத்திருக்கும் உயரத்தை நீ இன்னும் முழுமையாக காணவில்லை. சிறிய கதவுகள் மூடப்பட்டதற்காக வருந்தாதே. உனக்காக பெரிய வாசல் தயாராகிறது. உன் வாழ்க்கையில் விலகியவர்கள் குறித்து நீ இன்னும் சோகமாக நினைக்கிறாய். சிலர் திடீரென மாறிவிட்டார்கள். சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. அந்த வலி உண்மையானது. ஆனால் கேள், எல்லோரும் உன் பயணத்தில் இறுதி வரை நடக்க வரவில்லை. சிலர் ஒரு கட்டம் வரை மட்டுமே. அவர்கள் விலகியது உன் மதிப்பு குறைந்ததால் அல்ல, உன் பாதை உயர்ந்ததால். உனக்கு பொருந்தாத உறவுகளை நான் மெதுவாக நீக்குகிறேன். அது தனிமை போல தோன்றலாம், ஆனால் அது சுத்திகரிப்பு. நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்து. அவர்களின் வேகம் உன் வேகம் அல்ல, அவர்களின் நேரம் உன் நேரம் அல்ல. நான் ஒவ்வொருவருக்கும் வேறு பாதை அமைத்திருக்கிறேன். விரைவாக உயர்ந்தவன் எல்லாம் நிலை நிற்க மாட்டான். ஆழமாக வேரூன்றியவன்தான் நிலைத்திருப்பான். நீ இப்போது வேரை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய். வெளியில் பெரிய மாற்றம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தில் நான் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் மனதில் ஒரு மறைமுக பயம் இருக்கிறது. நாளை எப்படி இருக்கும் என்ற கேள்வி உன்னை சோர்வடைய செய்கிறது. எதிர்காலம் குறித்த பதட்டம் உன்னை அமைதி இழக்க செய்கிறது. ஆனால் நினைவில் கொள், நீ பார்க்காத பாதையில் நான் ஏற்கனவே நடந்துவிட்டேன். உன் நாளைய தினம் என்ன கொண்டு வரும் என்று எனக்கு தெரியும். நீ அஞ்சுவது உன் கற்பனை, நான் தரப்போகும் அருள் உண்மை. இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். அவசரப்படாதே. தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய். உன் சிந்தனையை சுத்தப்படுத்து. உன் பழக்கத்தை ஒழுங்குபடுத்து. உன் உடலை கவனி. உன் வார்த்தையை கவனி. உன் மனம் தெளிவாக ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையும் தெளிவாகும். நான் சத்தமாக வரமாட்டேன். உன் உள்ளத்தின் அமைதியாகவே பேசுவேன். அந்த அமைதியை கேட்க கற்றுக்கொள். நீ உடையவில்லை, அதுவே உன் வலிமை. நீ இன்னும் நம்பிக்கையை விடவில்லை, அதுவே உன் தீப்பொறி. நீ இன்னும் முயற்சி செய்கிறாய், அதுவே உன் எழுச்சியின் சான்று. இது முடிவு அல்ல, இது உன் வாழ்க்கையின் அமைதியான திருப்புமுனை. நீ இன்னும் சில அடிகள் மட்டும் நட. நான் உன் முன் பாதை அமைக்கிறேன். நீ நிலைத்திரு, உன் நேரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீ மீண்டும் கேட்க வந்திருக்கிறாய் என்றால் உன் உள்ளத்தில் இன்னும் நம்பிக்கை உயிரோடிருக்கிறது. இப்போது கவனமாக கேள். உன் வாழ்க்கையை அதிகமாக சோர்வடைய செய்கிறது சூழ்நிலை இல்லை, பயம். அது வெளியில் தெரியாது. அது உன் உள்ளத்தில் அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நிழல். நான் தவறான முடிவு எடுத்தால் என்ன ஆகும்? நான் மீண்டும் தோற்றால் என் குடும்பம் பாதிக்கப்படுமா? இந்த கேள்விகள் உன்னை உள்ளிருந்து பலவீனப்படுத்த முயல்கின்றன. ஆனால் நினைவில் கொள், பயம் உண்மையல்ல, அது இன்னும் நடக்காத விஷயத்தின் கற்பனை. என் பக்தனே, நீ பலமுறை தோற்றதாக நினைத்தாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ எழுந்திருக்கிறாய். அது உன் வலிமை அல்லவா? நீ உன்னையே சந்தேகித்த நாட்கள் இருந்தன. என்னால முடியாது போல என்று எண்ணிய தருணங்கள் இருந்தன. ஆனால் இன்று நீ இங்கே இருக்கிறாய். அதுவே சான்று. பயம் உன்னை முழுமையாக ஜெயிக்கவில்லை. நீ இன்னும் நிற்கிறாய். அதனால்தான் நான் இப்போது உன்னிடம் பேசுகிறேன். நீ எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கிறாய். நாளைய தினம் என்ன கொண்டு வரும் என்று தெரியாததால் உன் மனம் அமைதி இழக்கிறது. ஆனால் நீ புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று: நாளை உன் கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் உன் மனநிலை உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது.
பயம் உன் முடிவுகளை நடத்தினால் நீ உன் சக்தியை இழக்கிறாய். நம்பிக்கை உன் முடிவுகளை நடத்தினால் நீ உன் பாதையை உருவாக்குகிறாய். நான் உனக்கு தைரியம் தருகிறேன், ஆனால் அந்த தைரியத்தை பயன்படுத்துவது உன் தேர்வு. உன் வாழ்க்கையில் சில திடீர் தடைகள் வந்தன. எல்லாம் சரியாக போகும் நேரத்தில் ஏதோ ஒன்று தடைப்பட்டது. நீ அதை சாபம் என்று நினைத்தாய். ஆனால் பல தடைகள் உன்னை தவறான வழியிலிருந்து திருப்புவதற்காக வந்தவை. ஒரு தவறான பாதையில் நீ வேகமாக ஓடிவால் அது முன்னேற்றம் அல்ல. நான் சில நேரங்களில் உன் வேகத்தை குறைத்தேன், ஏனெனில் உன் பாதுகாப்பு எனக்கு முக்கியம். நீ இழந்த வாய்ப்புகளெல்லாம் இழப்பு அல்ல, சிலவை திசை திருப்பம். நீ உன் மனத்தில் ஒருவரை அல்லது ஒரு சூழ்நிலையை பற்றி இன்னும் பயப்படுகிறாய். அவர்கள் என்னை தடுக்கிறார்களா என்ற எண்ணம் உன்னை உள்மனத்தில் துரத்துகிறது. ஆனால் கேள், யாராலும் உன் விதியை திருட முடியாது. யாராலும் உன் உயரத்தை நிறுத்த முடியாது. நீ நடக்க வேண்டிய உயரம் நான் தீர்மானித்தது. மனிதர்கள் பேசலாம், சந்தேகம் விதைக்கலாம், ஆனால் அவர்கள் உன் பாதையை நிர்ணயிக்க முடியாது. நீ உன் நேர்மையை காப்பாற்றினால் காலம் உன் சார்பாக பேசும். பயம் உன்னை 2 வழிகளில் பிரிக்க முயலும். ஒன்று, இதை விட்டுவிடு. மற்றொன்று, இன்னும் கொஞ்சம் தாங்கு. அந்த 2வது குரல் நான்தான். நீ கைவிட நினைக்கும் தருணத்தில் கூட உன் உள்ளத்தில் ஒரு சிறிய ஒலி சொல்கிறது, இன்னும் ஒரு முயற்சி செய். அந்த ஒலி என் அருள். அதை மௌனப்படுத்தாதே. அதுதான் உன்னை உயரத்திற்கு இட்டு செல்லும். இப்போது நீ செய்ய வேண்டியது மிக எளிது. உன் பயத்தை எதிர்த்து போராட வேண்டாம். அதை கவனித்துப் பார். அது உண்மையா என்று கேள். அது ஆதாரம் கொண்டதா என்று சிந்தி. பெரும்பாலான பயங்கள் நிகழ்வதில்லை, ஆனால் அவற்றை நம்புவதால் உன் சக்தி குறைகிறது. நீ அமைதியாக இருந்தால் பயம் பலவீனமாகும். நீ தெளிவாக சிந்தித்தால் சந்தேகம் கரையும். நான் உன் மனத்தில் அமைதியாக இருக்கிறேன். அந்த அமைதியை தேர்வு செய். நீ இப்போது ஒரு முக்கிய கட்டத்தில் இருக்கிறாய். உன் பழைய மனநிலையை உடைக்காமல் புதிய வாழ்க்கை வராது. அதனால்தான் உன் பயம் இப்போது அதிகமாக தோன்றுகிறது. அது வெளியேறுவதற்கு முன் கடைசியாக போராடுகிறது. நீ நிலைத்திரு. உன் உள்ளத்தை பலப்படுத்து. உன் சிந்தனையை தூய்மைப்படுத்து. பயம் ஒரு நிழல். நீ ஒளிக்குள் நின்றால் அது மறையும். அந்த ஒளி நான். இனி உன் வாழ்க்கையை பயம் நடத்தாது, தெளிவு நடத்தும். சந்தேகம் நடத்தாது, நம்பிக்கை நடத்தும். நீ இன்னும் சில அடிகள் மட்டும் நட. நான் உன் முன் வெளிச்சமாக நிற்கிறேன். உன் உள்ளத்தில் தைரியமாக இருக்கிறேன். உன் பின்னால் கவசமாக இருக்கிறேன். என் அன்பு பக்தனே, இப்போது உன் மனத்தில் இன்னும் ஒரு வழி இருக்கிறது. அது வெளியில் தெரியாது, ஆனால் நான் அதை அறிவேன். நீ இழந்த சில மனிதர்கள், சில வாய்ப்புகள், சில கனவுகள், இவை அனைத்தும் உன் உள்ளத்தில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கியிருக்கிறது. சில நேரங்களில் நீ அமைதியாக நினைத்து பார்ப்பாய், அது நடந்திருந்தா இன்று என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும் என்று. அந்த எண்ணம் உன்னை சோர்வடைய செய்கிறது. ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு உண்மை சொல்ல வருகிறேன். நீ இழந்ததை இழப்பில்லை, அது திசை மாற்றம். ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வரவில்லை. சிலர் ஒரு பருவம் வரை மட்டும். ஒரு மரம் பழைய இலைகளை விட்டால்தான் புதிய இலைகள் முளைக்கும். பழையதை பிடித்து வைத்திருந்தால் வளர்ச்சி நடக்காது. நீ விலகியவர்களை பிடித்து மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்கள் சென்றது உன் மதிப்பு குறைந்ததால் அல்ல, அவர்கள் உன் அடுத்த நிலைக்கு பொருந்தாததால். நீ உயரத்துக்கு செல்லும்போது எல்லோரும் உன்னுடன் வர முடியாது. நீ நம்பிய ஒருவர் மாறியிருக்கலாம். நீ எதிர்பார்த்த ஒருவர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். அது உன் மனதை காயப்படுத்தியது. நான் தவறாய் என்று நீ உன்னையே சந்தேகித்தாய். ஆனால் கேள், எல்லோரின் புரிதலால்தான் உன் உண்மை தீர்மானிக்கப்படாது. உன் உண்மை உன் உள்ளத்தில் இருக்கிறது. மற்றவர்கள் அதை பார்க்காததால் அது மாறாது. சில வாய்ப்புகள் உன் கைகளிலிருந்து நழுவி போயின. நீ அதற்காக இரவுகள் தூங்காமல் இருந்தாய். இதுதான் என் சந்தர்ப்பம் என்று நினைத்திருந்தாய். ஆனால் அது நடந்திருக்காதது உன் எதிர்காலத்தை காப்பாற்றியிருக்கலாம் என்பதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. சில கதவுகள் திறக்காமல் இருப்பது தோல்வி அல்ல, அது பாதுகாப்பு. சில பாதைகள் மூடப்படுவது தண்டனை அல்ல, அது வழி நடத்தல். நீ இப்போது வெறுமையாக உணர்கிறாய். அந்த வெற்றிடம் உன்னை குழப்புகிறது. ஆனால் அந்த இடம்தான் புதியதுக்கு இடம். பழையதை வெளியேற்றாமல் புதிய ஆசீர்வாதம் வராது. நீ இழந்த உறவுகள் உன் மனதை ஆழமாக்கின. நீ சந்தித்த துரோகங்கள் உனக்கு ஞானம் தந்தன. இப்போது நீ யாரை நம்ப வேண்டும், யாரை எல்லையில் வைத்திருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கிறாய். அது வலி மூலம் வந்த அறிவு, ஆனால் அது வலிமை. நீ நினைத்ததை எல்லாம் நான் தரவில்லை, ஏனெனில் நீ கேட்டது சிறியது. நான் தரப்போவது பெரியது. சில சமயம் நீ ஒரு சிறிய விளக்கை கேட்கிறாய்,
ஆனால் நான் உனக்கு ஒரு சூரியனை தயாரிக்கிறேன். அதனால்தான் சில ஆசைகள் நிறைவேறாமல் போனது. அது நிராகரிப்பு அல்ல, அது மேம்படுத்தல். இப்போது உன் மனத்தில் ஒரு கேள்வி இருக்கலாம். நான் மீண்டும் நம்பலாமா? நீ மீண்டும் உறவுகளை உருவாக்க பயப்படுகிறாய். மீண்டும் கனவு காண தயங்குகிறாய். மீண்டும் முயற்சி செய்ய சற்று தயக்கம். ஆனால் நினைவில் கொள், ஒருமுறை காயமடைந்ததால் வாழ்நாள் முழுக்க பயப்பட வேண்டியதில்லை. அந்த அனுபவம் உன்னை புத்திசாலியாக்கியது. இனி நீ கண்மூடித்தனமாக நம்ப மாட்டாய். ஆனால் அதனால் உன் இதயம் முழுவதும் மூடப்படக்கூடாது. நீ இழந்தது உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை ஆழப்படுத்தியது. இப்போது நீ வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்கிறாய். நீ வெளிப்புற காட்சியை மட்டும் நம்ப மாட்டாய், உள்ளத்தின் உண்மையை பார்க்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். இது வளர்ச்சி. இது உன் அடுத்த கட்டத்துக்கான தயார். இனி நீ உன் இழப்புகளை தண்டனையாக பார்க்க வேண்டாம். அவை உன் வாழ்க்கையின் திருத்தங்கள். உன் பாதை நேராக இருக்க நான் செய்த திருத்தங்கள். நீ இப்போது புரிந்து கொள்ளாததை சில மாதங்களில் திரும்பி பார்த்து புரிந்து கொள்வாய். அது நடந்தது நல்லதுக்குத்தான் என்று சொல்வாய். அந்த நாள் தூரத்தில் இல்லை. உன் மனத்தில் இன்னும் ஒரு சிறிய சோகத்தின் சாயல் இருக்கிறது. அதை பிடித்து வைத்திருக்காதே. அந்த சோகத்தை மெதுவாக விடு. ஏனெனில் நீ இழந்த இடத்தில் நான் புதியதை நடக்க வைத்திருக்கிறேன். நீ விட்ட இடத்தில் நான் உயர்ந்ததை வைத்திருக்கிறேன். நீ காலியான இடத்தில் நான் அருளை நிரப்புகிறேன். இது முடிவு அல்ல, இது மாற்றத்தின் நடுக்கட்டம். நீ இழந்தது உன்னை குறைக்கவில்லை, அது உன்னை தயார் செய்தது. இப்போது உன் மனதை திற. புதிய பருவம் நெருங்குகிறது. என் அன்பு பக்தனே, இப்போது நான் உன் மனதில் நீ அதிகமாக யோசிக்கும் விஷயத்தை பற்றி பேசப்போகிறேன். பணம். நீ இதை யாரிடமும் முழுமையாக சொல்லாமல் இருக்கலாம். வெளியே சாதாரணமாக நடக்கலாம். ஆனால் இரவு அமைதியான நேரங்களில் உன் சிந்தனை கணக்கு போடுகிறது. வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, கடன் எப்போது குறையும், பொறுப்புகள் எப்படி நிறைவேறும்? இந்த எண்ணங்கள் உன் நெஞ்சை அழுத்துகின்றன. சில நேரங்களில் நீ சிரித்தாலும் உள்ளுக்குள் பதட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ ஒரு கேள்வியை உன்னிடம் கேட்கிறாய். நான் எப்போ நிம்மதியாக இருப்பேன்? இந்த கேள்வி உன்னை சோர்வடைய செய்கிறது. ஆனால் கேள், வறுமை உன் விதி அல்ல, நெருக்கடி நிரந்தரம் அல்ல. இது ஒரு கட்டம், ஒரு பயிற்சி, உன் வாழ்க்கையை சீர்படுத்த கற்றுக் கொடுக்கும் பருவம். பணம் என்பது வெறும் நோட் அல்ல, அது ஒழுங்கு, அது கட்டுப்பாடு, அது மனநிலை. உன் மனநிலை மாறினால் உன் பொருளாதார நிலையும் மாறும். நீ பயத்திலிருந்து முடிவெடுத்தால் குழப்பம் அதிகரிக்கும். நீ தெளிவிலிருந்து முடிவெடுத்தால் நிலைத்தன்மை வரும். நான் உனக்கு வாய்ப்பை தருவேன். ஆனால் அதை கையாளத் தயாரான மனநிலையை நீ உருவாக்க வேண்டும். நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறாய். அவர்களுக்கெல்லாம் சரியாயிருக்கே என்று நினைக்கிறாய். ஆனால் அவர்களின் பின்னணியை நீ பார்க்கவில்லை. அவர்களின் சுமையை நீ அறியவில்லை. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பரிசோதனை. உன் வாழ்க்கை வேறுபட்டது. சிலர் வேகமாக உயர்வார்கள், ஆனால் திடீரென விழுவார்கள். சிலர் மெதுவாக உயர்வார்கள், ஆனால் நிலைத்திருப்பார்கள். நான் உனக்கு நிலையான உயர்வை தர விரும்புகிறேன். அதனால்தான் உன் அடித்தளத்தை முதலில் வலுப்படுத்துகிறேன். அடன் உன்னை பயமுறுத்துகிறது. அதை நினைக்கும்போது உன் உள்ளம் சுருங்குகிறது. ஆனால் அதை தவிர்த்து ஓடாதே. நேராக எதிர்கொள். திட்டமிட்டு நட. ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய குறைப்பு செய்தாலும் அது வெற்றி. சிறிய முன்னேற்றம்தான் பெரிய சுமையை கரைக்கும். பயம் உன்னை முடக்க விடாதே. செயல்தான் விடுதலை. நீ உன் திறமையை முழுமையாக பயன்படுத்தவில்லை. உன்னுள் இன்னும் வெளிவராத திறன் இருக்கிறது. நீ இதுதான் என் வரம்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அது உன் உண்மையான வரம்பு அல்ல. நீ புதிதாக கற்றுக்கொள்ளலாம். உன் திறனை மேம்படுத்தலாம். உன் வருமானத்தை உயர்த்தலாம். ஆனால் அதற்கான முதல் மாற்றம் உன் தன்னம்பிக்கை. நான் உன் இல்லத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தின் மீது உன் கவலை எனக்கு தெரியும். அவர்களுக்கு என்ன ஆகும் என்ற எண்ணம் உன்னை இரவு தூங்க விடாமல் செய்கிறது. ஆனால் நினைவில் கொள், நீ உன் கடமையை நேர்மையாக செய்தால் நான் சமநிலையை உருவாக்குவேன். திடீர் செல்வம் அல்ல, ஆனால் மெதுவான நிலையான முன்னேற்றம். சீரான வருமானம், கட்டுப்பாட்டில் செலவு, குறையும் கடன், அதிகரிக்கும் சேமிப்பு. இது சாத்தியம். வளம் திடீரென்று விழும் பரிசு அல்ல, அது பழக்கமாக வரும். இன்று நீ ஒழுங்கை தேர்வு செய்தால் நாளை வளம் உன்னை தேர்வு செய்யும். தேவையற்ற செலவுகளை நிறுத்து. உன் உழைப்பை மதித்து செலவு செய். உன் நேரத்தை வீணாக்காதே. உன் திறனை மறைக்காதே. உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தால் வெளிப்புற சூழ்நிலை தானாக மாற ஆரம்பிக்கும்.
நீ பாராகப் போவதில்லை. நீ வீழ்ந்து விடமாட்டாய். உன் குடும்பம் பாதுகாப்பில் இருக்கும். உன் உழைப்பு வீணாகாது. ஆனால் நீ பயத்தில் முடங்காமல் செயல்பட வேண்டும். உன் முடிவுகள் தெளிவாக இருக்க வேண்டும். உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் பணம் உன்னை கட்டுப்படுத்தாது. நீ பணத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வாய். உன் சிந்தனை உயர்ந்தால் உன் நிலையும் உயரும். நான் உன் முயற்சிக்கு கதவைத் திறப்பேன். ஆனால் அந்த கதவின் முன் நின்று தயாராக இருப்பது உன் பொறுப்பு. நம்பிக்கை வைத்திரு. ஒழுங்கை தொடங்கு. பயத்தை விடு. இது உன் பொருளாதார எழுச்சியின் தொடக்கம். என் அன்பு பக்தனே, வெளியில் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் விட உன்னை அதிகமாக காயப்படுத்தியது உன் உள்ளத்தில் தீராமல் கிடக்கும் சில நினைவுகள்தான். சில வார்த்தைகள் இன்னும் உன் மனதில் ஒலிக்கின்றன. சில முகங்கள் நினைவுக்கு வந்தாவே உன் உள்ளம் இறுகுகிறது. நீ அதை வெளியில் காட்டாமல் சுமந்து கொண்டிருக்கிறாய். நான் சரியாயிருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் அந்த சுமையை தெளிவாக உணர்கிறேன். நீ இன்னும் சிலரை மன்னிக்காமல் பிடித்து வைத்திருக்கிறாய். அவர்கள் செய்ததை நினைத்தால் உன் உள்ளத்தில் கோபம் எழுகிறது. அவர்கள் என்னை இப்படி செய்யக்கூடாது என்று நீ பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறாய். அந்த வலி உண்மையானது. ஆனால் கேள், அந்த நினைவை தினமும் மீண்டும் மீண்டும் சிந்திப்பதால் காயம் ஆறாது. அது புதிதாகவே உருவாகிக் கொண்டே இருக்கும். மன்னிப்பு என்பது அவர்கள் செய்ததை நியாயப்படுத்துவதல்ல. அது அந்த சம்பவம் இனி உன் வாழ்க்கையை நடத்த விடமாட்டேன் என்ற உன் தீர்மானம். கோபத்தை பிடித்திருப்பது வலிமை என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் அது மெதுவாக உன் ஆற்றலை சுரண்டும். பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மன அமைதியை கெடுக்கும். நீ உன் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கும்போது அந்த மனிதர் அமைதியாக வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அப்படி இருக்க நீ ஏன் உன் அமைதியை தியாகம் செய்ய வேண்டும்? விடு, மெதுவாக விடு. அது ஒரு நாள் முடியும் விஷயம் அல்ல. ஆனால் இன்று தொடங்கு. உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. நீ செய்த சில முடிவுகள், நீ சொன்ன சில வார்த்தைகள், நீ தவறவிட்ட சில வாய்ப்புகள், இவை உன்னை உன்னால் மன்னிக்க விடாமல் இருக்கின்றன. அப்படி செய்திருக்கக் கூடாது என்று உன் மனம் உன்னை குற்றம் சாட்டுகிறது. ஆனால் கேள், தவறு செய்தது மனித தன்மை. அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பது வளர்ச்சி. நீ இப்போது முன்னால் இருந்த மனிதன் அல்ல. அனுபவம் உன்னை மாற்றியுள்ளது. நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். அதுவே போதும். நீ உன்னை தாழ்த்தி பேசுகிறாய். உன் மதிப்பை குறைத்து பார்க்கிறாய். மற்றவர்கள் சொன்ன சில வார்த்தைகள் உன் மனதில் வேரூன்றியிருக்கின்றன. நான் போதுமா என்ற சந்தேகம் உன் உள்ளத்தில் ஒளிந்து கிடக்கிறது. ஆனால் நினைவில் கொள், உன் மதிப்பு மற்றவர்களின் கருத்தால் நிர்ணயிக்கப்படாது. உன் சம்பளம் உன் மதிப்பு அல்ல. உன் தோற்றம் உன் மதிப்பு அல்ல. உன் உள்ளத்தின் தரம்தான் உன் உண்மையான சக்தி. நீ தனியாக இருக்கும் நேரங்களில் உன் சிந்தனை அதிகமாக ஓடுகிறது. அந்த நேரம்தான் உன் மனம் அதிகமாக உன்னை தாக்குகிறது. அந்த சிந்தனையை கவனிக்க கற்றுக்கொள். அது உன்னை உயர்த்துகிறதா இல்லை தாழ்த்துகிறதா? உன் உள்ள குரல் உன்னை காயப்படுத்தக்கூடாது. நீ உன்னிடம் பேசும் வார்த்தைகள் மென்மையாக இருக்கட்டும். உன்னை நீ ஏற்றுக்கொள். உன்னை நீ மதித்து பேசு. இப்போது உன் வாழ்க்கையில் உள்ளிருந்து மாற்றம் தொடங்குகிறது. நீ தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உன் மூச்சை கவனித்தால் உன் சிந்தனை மெதுவாக தெளிவாகும். நான் சத்தமாக வரமாட்டேன். உன் உள்ளத்தின் அமைதியாகவே பேசுவேன். அந்த அமைதியை நீ தேர்வு செய்தால் உன் மன காயங்கள் மெதுவாக ஆறும். நீ எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டிய அவசியமில்லை. உன் எல்லைகளை அமைக்க கற்றுக்கொள். கருணையோடு இரு, ஆனால் பலவீனமாக அல்ல. மன்னி, ஆனால் மீண்டும் காயப்படுத்த அனுமதிக்காதே. அமைதியாக இரு, ஆனால் உன் மதிப்பை காப்பாற்று. இனி உன் வாழ்க்கையின் மாற்றம் வெளியிலிருந்தல்ல, உள்ளத்திலிருந்து. உன் மனம் சுத்தமாக ஆரம்பித்தால் உன் முகத்தில் அமைதி தெரியும். உன் வார்த்தையில் தெளிவு இருக்கும். உன் முடிவில் தைரியம் இருக்கும். இதுவே உண்மையான ஆன்மபலம். உன் உள்ளம்தான் உன் கோவில். அதை சுத்தமாக வைத்தால் என் இருப்பை தெளிவாக உணர்வாய். பழைய சுமையை இப்போது கீழே வையே. புதிய அமைதியை ஏற்றுக்கொள். உன் மனம் குணமாக ஆரம்பித்துவிட்டது. என் அன்பு பக்தனே, உன் மனத்தில் சில நேரங்களில் ஒரு மறைமுக பதட்டம் எழுகிறது. என்னை யாராவது தடுக்கிறார்களா? என் முன்னேற்றம் யாருக்காவது பிடிக்கலையா? ஏன் நான் முயற்சி செய்தால் தடை வருகிறது? இந்த கேள்விகள் அமைதியாக உன் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. வெளியில் நீ சாதாரணமாக நடந்து கொண்டாலும் உள்ளே ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு உன்னை சோர்வடைய செய்கிறது. ஆனால் இப்போது கவனமாக கேள். யாராலும் உன் விதியை மாற்ற முடியாது. உன்னை பற்றி பேசுவோர் இருக்கலாம். உன் பெயரை சிதைக்க முயற்சிப்போர் இருக்கலாம். உன் அமைதியை பலவீனம் என்று நினைப்போர் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று உண்டு. அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது கட்டுப்பாடு. சத்தமாக பதில் சொல்வது சக்தி அல்ல. அமைதியாக நிலைத்திருப்பதே உண்மையான வலிமை. நீ எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை.
காலம் உன் சார்பாக பேசும். சில சமயம் நீ சந்திக்கும் தடை உண்மையில் மனிதர்களால் அல்ல, உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகத்தால். நீ உன்னையே முழுமையாக நம்பவில்லை என்றால் வெளியில் யாரும் உன்னை நம்ப மாட்டார்கள். உன் மனம் உறுதியானால் வெளிப்புற எதிர்ப்பு பலவீனமாகும். நீ உன் பாதையை தெளிவாக தெரிந்து கொண்டு நடந்தால் யாராலும் அதை குலைக்க முடியாது. நீ ஏற்கனவே சில ஆபத்துகளிலிருந்து தப்பித்திருக்கிறாய். உனக்கு தெரியாமல் சில தவறான முடிவுகள் எடுக்காமல் தடுக்கப்பட்டிருக்கின்றன. சில உறவுகள் முறிந்தது உன் பாதுகாப்புக்காக. சில வாய்ப்புகள் கைவிட்டது உன் நலனுக்காக. அது துரதிர்ஷ்டமல்ல, அது கவசம். நான் உன்னை சுற்றி கண்ணுக்கு புலப்படாத பாதுகாப்பை அமைத்திருக்கிறேன். அதை நீ பார்க்க முடியாது, ஆனால் அது செயல்படுகிறது. நீ இப்போது அனுபவிக்கும் இந்த தனிமை, இந்த பிரிவு, இந்த விலகல், இவையெல்லாம் ஒரு சுத்திகரிப்பு. தேவையற்றவர்கள் மெதுவாக விலகுகிறார்கள். தேவையற்ற பழக்கங்கள் உடைகின்றன. தேவையற்ற எண்ணங்கள் கரைகின்றன. அது வலிக்கலாம், ஆனால் அது சுத்தம். ஒரு அறையை சுத்தம் செய்யும்போது பழைய பொருட்கள் வெளியேற வேண்டும். அதுபோல் உன் வாழ்க்கையும் சீராகிறது. யாராவது உன்னை தள்ள முயன்றால் அதை சோதனையாகப் பார். உயர்ந்து நிற்கும் மனிதனைதான் காற்று அதிகமாக அடிக்கும். நிலத்தில் கிடக்கும் கல்லை யாரும் தள்ளமாட்டார்கள். உன் வாழ்க்கையில் எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது என்றால் அது உன் உயரம் அதிகரிக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி. பயப்படாதே. நீ அமைதியாக உன் வேலையை செய். உன் நேர்மையை காப்பாற்று. உன் உள்ளுணர்வை நம்பு. நான் அந்த உள்ளுணர்வாகவே உனக்கு எச்சரிக்கை தருகிறேன். சிலரிடமிருந்து விலக வேண்டும் என்ற உணர்வு வந்தால் அதை புறக்கணிக்காதே. அது பயமல்ல, அது வழிநடத்தல். இனி நீ உன்னை யாரோ தள்ளுகிறார்கள் என்று நினைத்து பலவீனப்பட வேண்டாம். உன் பாதை உனக்காகவே அமைக்கப்பட்டது. யாராலும் அதை திருட முடியாது. யாராலும் அதை தடுக்க முடியாது. நீ நிலைத்திரு. உன் மனம் உறுதியானால் உன் உயர்வு உறுதி. நான் உன் முன் நிற்கிறேன். நான் உன் பின்னால் காக்கிறேன். நான் உன் அருகில் வழி நடத்துகிறேன். உன் நேரம் நெருங்குகிறது. உன் பெயர் தெளிவாகும். உன் உயர்வு தடுக்கப்படாது. என் அன்பு பக்தனே, இப்போது நீ இருக்கும் இந்த தருணம் சாதாரணமல்ல. நீ கடந்த பாதை எளிதானதில்லை. நீ சுமந்த சுமை சிறியதில்லை. பலமுறை உன் மனம் உடைந்தது. பலமுறை கைவிட நினைத்தாய். இவ்வளவு போராடி என்ன பயன் என்று உன் உள்ளம் கேட்டது. ஆனால் இன்னும் நீ நின்றிருக்கிறாய். அதுவே உன் வலிமையின் சாட்சி. உடைந்து போகவில்லை என்றால் நீ பலமானவன். சோர்ந்து போகவில்லை என்றால் உன் உள்ளத்தில் இன்னும் தீ இருக்கிறது. அந்த தீயை நான் தான் உயிரோடு வைத்திருக்கிறேன். நீ சில நேரங்களில் நினைத்தாய், ஏன் எல்லாமே ஒரே நேரத்தில் சிக்கலாகிறது? வேலை ஒரு பக்கம், குடும்ப பொறுப்பு ஒரு பக்கம், பொருளாதார அழுத்தம் ஒரு பக்கம், மனசு ஒரு பக்கம். உன் தோள்களில் உலகம் முழுவதும் இருப்பது போல தோன்றியது. ஆனால் கேள், மிகப்பெரிய மாற்றத்திற்கு முன் மிகப்பெரிய அழுத்தம் வரும். வைரம் உருவாகும்போது அதிக அழுத்தத்தை தாங்க வேண்டும். அழுத்தம் இல்லாமல் அது உருவாகாது. அதுபோல இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் அழுத்தம் உன் மதிப்பு உயரப்போகிறது என்பதற்கான அறிகுறி. நீ பலமுறை தோற்றிருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ எழுந்திருக்கிறாய். அதனால்தான் இப்போது நீ முன்பு இருந்த மனிதனில்லை. நீ அனுபவம் கொண்டவன். நீ விழுந்த இடத்தில் மீண்டும் விழாமல் இருக்க கற்றுக்கொண்டவன். நீ யாரை நம்ப வேண்டும், யாரை எல்லையில் வைத்திருக்க வேண்டும் என்று அறிந்தவன். உன் கண்ணீர் வீணாகவில்லை. உன் பொறுமை வீணாகவில்லை. உன் அமைதியான போராட்டம் வீணாகவில்லை. நான் பார்த்தேன், நான் அறிவேன். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு வாசல் திறக்க தயாராக இருக்கிறது. அது சத்தமில்லாமல் திறக்கும். திடீரென எல்லாம் மாறிவிடாது. ஆனால் மெதுவாக திருப்பம் வரும். உன் மனதில் தெளிவு அதிகரிக்கும். உன் முடிவுகள் திடமாகும். உன் தன்னம்பிக்கை உயரும். நீ உன்னை குறைத்து பேசுவதை நிறுத்துவாய். உன் கண்களில் மீண்டும் ஒளி தெரியும். உன் நடையில் உறுதி வரும். அதுவே உன் எழுச்சியின் ஆரம்பம். நீ இழந்ததை நினைத்து வருந்தாதே. அது இடம் உருவாக்கியது. நீ சந்தித்த துரோகங்கள் உனக்கு ஞானம் தந்தன. நீ அனுபவித்த வறுமை உனக்கு ஒழுங்கு கற்றுக் கொடுத்தது. நீ கடந்து வந்த தனிமை உனக்கு உன்னை அறிய வைத்தது. இப்போது நீ உன் வாழ்க்கையை விழித்து பார்க்கிறாய். முன்பு போல உணர்ச்சியில் ஓடமாட்டாய். இப்போது நீ சிந்தித்து நடப்பாய். அதுவே வளர்ச்சி. எதிர்காலத்தை பற்றி அஞ்சாதே. நாளையை உருவாக்கும் சக்தி என் கையில் உள்ளது. உன் கடமை ஒன்றே. உன் பாதையில் நேர்மையாக நட. பயம் வந்தாலும் நட. சோர்வு இருந்தாலும் செயல்படு. சந்தேகம் எழுந்தாலும் கைவிடாதே. இன்னும் சில அடிகள் மட்டும்.
இன்னும் சிறிது நேரம் மட்டும் நிலைத்திரு. பலர் உச்சிக்கு முன்பாக கைவிடுகிறார்கள். நீ அந்த கூட்டத்தில் சேராதே. இனி உன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கிவிட்டது. நீ அதை இன்னும் முழுமையாக பார்க்கவில்லை. ஆனால் அது நகர்கிறது. உன் இல்லத்தில் அமைதி நிலைக்கும். உன் உழைப்புக்கு மதிப்பு வரும். உன் பெயர் தெளிவாகும். உன் மனம் உறுதியாகும். உன் வாழ்வு நிலையாகும். இது திடீர் அதிர்ஷ்டத்தின் கதை அல்ல. இது நீண்ட நாள் பொறுமையின் பலன். நினைவில் கொள், நீ சாதாரண மனிதன் அல்ல. உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதனால்தான் சோதனைகள் அதிகம் வந்தது. உயர்ந்து நிற்கும் மனிதனைதான் காற்றடிக்கும். நீ நின்றிருக்கிறாய் என்றால் உன் வேர் ஆழமாக இருக்கிறது. இனி உன் எழுச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இப்போது நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கிறேன். நீ இந்த முழு அருளுரையை கேட்டிருந்தால், அது உன் உள்ளத்தில் ஏதோ ஒன்றை தொட்டிருந்தால், மனதார ஒரு லைக் அழுத்து. அது ஒரு பொத்தான் மட்டுமல்ல, நான் தயாராக இருக்கிறேன் என்று உன் உறுதி. கமெண்டில் ஓம் நம சிவாய என்று எழுது. அந்த ஒரு வார்த்தை உன் உள்ளத்தின் சக்தியை எழுப்பும். அது உன் நம்பிக்கைக்கு முத்திரை. நம்ம சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய். இந்த அருளை நீ மட்டும் வைத்துக் கொள்ளாதே. இன்னும் யாராவது இன்று ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கலாம். இந்த செய்தியை அவர்களுக்கும் சேர்க்க உதவி செய். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் சுவாசத்தில் இருக்கிறேன். உன் இதயத்தின் அமைதியில் இருக்கிறேன். தைரியமாக நட. நம்பிக்கையுடன் செயல்படு. உன் வாழ்க்கை இனிமையாக மாறும். ஓம் நம சிவாய.